ஹாய்! இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இவங்க லாஸ்ட் Thursday வந்து இந்த சக்ஸஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க் யூ ஸோ மச் சிஸ். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன நம்ம ஃபேமிலிக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். இதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், கிளையண்ட்ஸ் எல்லாரோட லைஃப்லயும் நீங்க மிராக்கிள்ஸ நடத்தணும். எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா வாழணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். இவங்க வந்து எனக்கு 2022லயே வந்து தெரியும். அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தபோது ரேக்கி ஹீலிங்காக தான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆனது. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமுமே நான் வந்து சில லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ரொம்ப பேசிக்கானது லைக் கிராட்டிடியூட் வாட்டர் மெத்தட்ஸ் அண்ட் சம் ஹீலிங் டெக்னிக்ஸ், ஏஞ்சல் ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அதுவே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஜாப்ல வந்து ஒரு பெரிய மிராக்கிள். அவங்க நினைச்ச மாதிரி அவங்க இந்தியால என்ன வந்து ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ, சேம் அதே ப்ராஜெக்ட் வந்து கனடால கிடைச்சு, கனடால வந்து ஷிஃப்ட் ஆகியிருந்தாங்க. இது எப்பவுமே நடக்கிறது தான். எப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல நான் ஆசையாவோ, இல்ல எய்மாவோ வேற இலக்குகள் வச்சிருப்பேன்ல, அதுவுமே நடக்க ஆரம்பிக்கும். இது இந்த கிளையண்ட்டுன்னு இல்ல, நிறைய பேருக்கு இது நடந்திருக்கிறது தான். ரிலேஷன்ஷிப்புக்குன்னு வருவாங்க. ஆனா மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பாங்க. மணிக்குன்னு வருவாங்க. பிசினஸ்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, நம்மளுடைய சின்ன சின்ன கோல்ஸுமே ஈஸியா மேனிஃபெஸ்டேஷன் ஆகுறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஏன்னா இது செமி கஸ்டமைஸ்டா தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். இல்ல அகைன் வந்து 2025ல வந்து ஃபெப்ல வந்து கான்டாக்ட் பண்றாங்க என்னைய. இப்படி வீட்ல வந்து மேரேஜ் பண்ண சொல்லி எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப் பார்ட்னருக்காக தான் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி 3rd டே வந்துட்டு கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுறாங்க. நான் வந்து ஸ்கூல் டேஸ்லயே வந்துட்டு எனக்கு ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அது எனக்கு லவ் அப்படின்லாம் எனக்கு தெரியல. நான் நினச்சுக்கிட்டேன் அது இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம வந்து மூவிஸ் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்து நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பையன நமக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். நம்ம வந்து இவ்வளோ நாள் எப்படி ஸ்கூல்ல ஒரு டாப்பரா இருந்திருக்கோமோ, அதே மாதிரி நெக்ஸ்ட் 10th படிக்கும்போதும் நம்ம தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு அந்த இதிலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பையன் அவங்க வந்து சீனியர். ஸோ அவரு காலேஜ் போனதுக்கப்புறம் எங்க படிச்சாரு, என்ன படிச்சாருன்னு கூட இவங்களுக்கு தெரியல. இவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா படிக்கணும். நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெர்சனா அந்த ஏரியாக்குள்ள இருந்ததுனால, இவங்க மத்த எதுலயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ காலேஜ்லயுமே வந்து ரேங்க் ஹோல்டரா இருந்திருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் இருந்திருக்கு. அண்ட் அவங்க காலேஜ் படிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த பெர்சன் மேல இன்ட்ரெஸ்ட்டா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, போஸ்டர்ஸ் மூலமா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஓகே அந்த பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்பயும் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும், கஷ்டமும் இல்ல அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த ஃபெப்ல இந்தியா வந்தபோது தான் வீட்ல ஃபோர்ஸ் பண்றாங்க. நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம நல்ல லைஃப் பார்ட்னர அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம கிட்ட கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா 3rd டே வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அந்த பெர்சன் எந்த பெர்சன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 1 வீக்லயே வந்து எந்த பொண்ணு கூட மேரேஜ் ஆச்சோ 1 வீக்லயே வந்து அந்த பொண்ணு செப்பரேட் ஆகி டிவோர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ப்ராப்பரா. ஸோ அது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க. இல்லடி நீ இறக்கப்பட்டு வந்து இத சொல்லிட்டு இருக்க. இது உன் லைஃப். நீ வந்து லைஃப்ல வந்து இறக்கப்பட்டு ஒருத்தவங்களுக்கு லைஃப் கொடுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க. மேம் என்ன சொல்றது? நான் இது இறக்கமா இல்ல லவ்வான்னு எனக்கே தெரியல. ஆனா எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய அப்பா வந்து அ பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆகுறனால தான் என் அம்மாவ விட்டுட்டு தெரியாம எங்க போனாங்கன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஸோ ஆனா இந்த பையன் போல்டா இருக்கனால எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. அப்படி சொல்லி சொன்னாங்க. இல்ல நீங்க கிளாஸஸ் வந்து கன்டின்யூ பண்ணுங்க நான் குடுத்திருந்தேன். அகைன் மறுபடியும் வந்து ஒன் டே வந்து சொன்னாங்க. இல்ல மேம் கிளாஸஸ்லயுமே என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க குடுக்கக்கூடிய பிராக்டிஸ் எழுதும்போதும் அந்த குவாலிட்டி தான் வருது. அந்த மாரி போல்டா ஒரு பெர்சன் வேணும்னு எனக்கு தோணுது. அதே மாரி கேண்டில்ஸ் பார்த்தம்போது அந்த லைட்டிங்ல வந்து அவரோட ஃபேஸ வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு, இது உங்களோட சோலா இருந்தா, நீங்க அவருக்காக படைக்கப்பட்ட சோலா இருந்தா, கண்டிப்பா நீங்க சேருவீங்க. அது நிச்சயம் நடந்தே தீரும். ஆனா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்றது ஃபுல்லா உங்களோட சோல்மேட்டா தான் இருக்கணும். நீங்க ஏஞ்சல்ஸ் கிட்டயும் அத தான் பிரேயரா வைக்கணும். லைக் என்னோட சோல்மேட்ட நான் மீட் பண்ணணும் அப்படின்றதா தான் இருக்கணுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதுல அகைன் அவங்களுக்கு இதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் அவர பத்தி ஞாபகங்கள் வந்தனால, அவங்க அம்மா கிட்ட இத ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க அம்மா அத அக்செப்ட் பண்ணல.
ஸோ இதில் இவங்க அம்மாவோட பதில் ஆக்சுவலி என்னவா இருந்ததுன்னா, செகண்டாக நான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தேன்னா சொசைட்டி நீ என்ன நினைக்கும், உன்னோட அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பேசுவாங்க, உன் அப்பா இல்லாதனால இப்படி இவளால் முடியலைன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அண்ட் உன்னோட தங்கச்சியோட லைஃப் வந்து இதில் ஸ்பாயில் ஆகிரும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இதில் இருந்தது. ஆனாலும் நம்ம சிஸ்டரோட மைண்டில் அந்த பர்சன் தான் இருந்துகிட்டே இருந்தனால அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸ்கூல் டேஸில் நடந்த சில விஷயங்களை வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போனதுனால அவங்க அம்மா வந்து இவங்க வீட்டில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வீட்டில் சொன்னது நோ. இந்த டைமில் தான் இவங்க சித்தி கிட்ட வந்து இந்த விஷயம் போகி அவங்க சித்தி வந்து மூவ் பண்ணி பார்த்துருக்காங்க. லைக் என்னென்ன நடந்திருக்கா, அந்த பையன் உண்மையை தான் சொல்கிறாங்களா, இல்லை எதுவும் ப்ராப்ளமா, இந்த பொண்ணு முன்னாடியே எதுவும் இப்படி பிரச்சனையா அப்படின்ற மாதிரி விசாரிச்சதுல தெரிஞ்சிருக்கு. மேரேஜ்லாம் ஆகி 1 வீக் தான் அந்த பையன் கூட வாழ்ந்திருக்கா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க, பிரிஞ்சிருந்திருக்காங்க. டிவோர்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணி வாங்கியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிட்டு இவளுக்கு 29 ஏஜ் ஆயிருச்சுல. ஸோ நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசி முடிவாகிருக்கு அவங்களோட மேரேஜ். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த கிளியர் இன்டென்ஷன். என்ன இன்டென்ஷன்னா, நம்மளோட அப்பா இப்படி போயிட்டாங்க. ஆனா, நமக்கு வரப்போற பார்ட்னர் வந்து ரொம்ப போல்டா, நம்ம கூட எப்பவுமே நிக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு நெனச்சது தான், ஆ இவங்களோட அந்த கிளியர் இன்டென்ஷன் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு காரணம். அதுக்கடுத்து அவங்களோட லைஃப்ல அந்த மாரி ஒரு பெர்சன அவங்க மீட் பண்ணல. ஸோ, அதனால இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டா, ரொம்ப கிளியரா நடந்திருந்திருக்கு. அண்ட் இந்த சோல் அதற்காக தான் படைக்கப்பட்டது அப்படின்றதையும் நாங்க இந்த ஜர்னில ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா, இந்த கிளாஸ் தொடங்கி வெறும் 3 நாளுல அந்த பையன பத்தி ஏன் தெரிய வரணும்? இந்த ஜர்னில அந்த பொண்ணு எவ்வளவோ நாட்கள் அவங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நெனச்சிருக்காங்க. எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்ல. அவர பத்தி யார்கிட்டயுமே அவங்க ஷேர் பண்ணதில்ல. ஆனா, இந்த கிளாஸ் தொடங்கி 3 நாள்ல அந்த பையன பத்தின டீட்டெயில்ஸ், இப்போ அந்த பையன் அந்த வாழ்க்கை துணை கூட இல்லாம செப்பரேட்டா டிவோர்ஸ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத ஏன் இந்த பொண்ணுக்கு தெரிய வரணும்? இந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து நம்ம லைஃப்ல நிறைய மேஜிக்ஸை நிகழ்த்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட இன்டென்ஷன் எப்பவுமே கிளியரா இருக்கணும், ரொம்ப ட்ரூவா இருக்கணும். இந்த சக்சஸ் ஸ்டோரியா அவங்க லாஸ்ட் வியாழக்கிழமை என்கிட்ட ஷேர் பண்ணி உங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களே மென்ஷன் பண்றாங்க, எனக்கு வந்து இன்னும் வந்து எல்லாரும் எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. இதை நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல்ல நான் வாய்ஸ் நோட் பண்ணேன் அப்படின்னா எல்லாரும் என்னை எப்படி நினைப்பாங்க, நான் செகண்ட் லைஃப்ல தானே அவங்களுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்கிட்டயே ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சில ஹீலிங் டெக்னிக்ஸ் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அதே போல் அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல அவங்க அப்பானாலையுமே சில ட்ராமாஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை ஹீல் பண்ணிக்கிறதுக்கான டெக்னிக்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது எந்த இடத்துலையுமே அவங்களோட ஃப்யூச்சர் மேரேஜ் லைஃப்ல அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். அதனால தான் நான் இந்த ஸ்டோரியை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம எல்லாமே சொசைட்டி, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஒருத்தவங்க மேல வந்து சில காயங்களை வந்து திரிச்சிடறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஒவ்வொரு பர்சனல் இருக்கும். இப்போ உங்ககிட்ட நம்ம பழகி இவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணனால தான் தெரியுது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவங்க வந்து லைஃப்ல வந்து அவங்க அப்பானால என்ன ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ போல்டான ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு இவங்க நினைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்குள்ளேயும் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டுன்னு. ஆனா அது தெரியாம நம்ம அந்த பொண்ணு அப்படி, அந்த பையன் அப்படி, இவங்க வந்து இவங்களுக்கு வந்து 2வதா திருமணம் பண்ணி வந்தவங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேசி ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷனா நான் வச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா கிளாஸஸுமே ஜான்ல நீங்க வந்து ஜாப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு புது திருமண உறவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, ரீயூனியனுக்கு ட்ரை பண்றீங்க, பிரெக்னன்சி எதுவாக இருந்தாலுமே நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே ஜான்ல தான் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ஜான் 2026ல. ஏன்னா டிசம்பர் வரைக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டான ஷெடியூல்ஸ் இருக்கனால ஜான்ல வந்து எல்லா கிளாஸஸுமே ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு பர்சனலா வந்து கைடன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை வாட் எவர் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல 3 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். யாருமே ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க வேண்டாம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.